ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்லiyuthu pakkuvam. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இந்த வெயிலுக்கு இதமான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு குழு குல்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. குல்ஃபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கெட்டியான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு லிட்டர் பால் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பால் ஃபஸ்ட்டு பொங்கி வரணுங்க. பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பாலாக நம்மளுக்கு சுண்ட வரணும். அப்போ தான் நம்மளுக்கு குல்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அதுக்குள்ளே இதில் என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 4-5 ஏலக்காய், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பூசணி விதை, இது கடையிலே பேக்கெட்டில் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம், அப்புறம் பிஸ்தா. இதில் எது வேணுனாலும் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சதோ நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாங்கிறது விட்டுறலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ அதெல்லாத்தையும் நான் தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், பால் பொங்கு வருது. இப்போ நம்ம அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா இந்த பால் மறுபடியும் மேலே பொங்கி வராதுங்க. அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே நல்லா சுண்டி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஆடை அப்படியே நிற்கும். அதையெல்லாம் எடுத்து நீங்கள் விட்டுறணும். இல்லைன்னா அது தனியாக அப்படியே காஞ்சி போன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஆடையை நீங்கள் எடுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பால் இன்னும் நல்லா திக்காக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த ஆடையும் அப்படியே உள்ளுக்குள்ளே சேர்த்திக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா அப்படியே சுண்டி வருது. அந்த கரண்டியிலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த ஆடையெல்லாம். நான் அதை மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே போட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பால் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரும்பொழுது நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக வேண்டாம். அந்த பவுடரை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே அளவு சேர்த்தணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே ட்ரை நட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லுவாங்க. அது கூடவே இப்போ நம்ம பாலையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது இந்த குல்ஃபி எப்பயுமே உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒன்று தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா. இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்தணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஒரு 100 கிராம் சர்க்கரையை நான் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துறேன். ஏன்னா நீங்கள் கெட்டியாக அப்படியே சர்க்கரையை சேர்த்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உருகும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகிடும். உங்களுக்கு நம்ம பால் திக்காக வச்சுருக்கோம், அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரைவாசி மட்டும் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அதாவது குறைன்னு நைஸாக ரொம்ப பவுட்ரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதாக எடுத்து அரைச்சி அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை போட்டு கலரும்போது எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கலரி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பவுட்ரு பண்ணி போட்டிருக்கறனால அங்கங்கே கட்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி விடுங்க. விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் எசன்ஸ் இருக்கும், கடையில் கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்கள் 1 or 2 ட்ராப்ஸ் நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி விட்டுக்கலாம். அதே போல் உங்களுக்கு குல்ஃபி ஒயிட் கலர்லேயே வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிகை அந்த அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குல்ஃபி லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சேர்த்திடாதீங்க, கலர் நல்லா இருக்காது. லைட்டாக, ஏன்னா நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். அதனால் லைட்டாக ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கலர் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறணும். இது ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 ட்ராப் பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த கலரில் வந்திருக்கு. உங்களுடைய வில்லிங் தான். நீங்கள் அந்த மாதிரி செய்கிறனாலும் செய்யலாம், இந்த மாதிரி செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நாம் குல்ஃபி டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் குல்ஃபி மோல்டு வச்சுருந்தீங்க, கடைகளில் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் அதை வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் டம்ளரை எடுத்து அதில் நீங்கள் இந்த இதை ஊற்றிடுங்க. எத்தனை டம்ளரில் வருதோ அத்தனையும் நீங்கள் ஊற்றிடுங்க. ஒரு 1 லிட்டர் பால் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு
7 அல்லது ஒரு 8 குல்ஃபி உங்களுக்கு இந்த மாதிரி மீடியம் சின்ன டம்ளரில் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா 7 அல்லது ஒரு 8 குல்ஃபி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதில் நாம் ஒரு ஐஸ் குச்சி வைக்கணும். இப்போ ஐஸ் குச்சியை டைரெக்டாக நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அது அப்படியே சாஞ்சிக்கும், அதனால் கோணையாக போயிடும். அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாயில் ஷீட்டு அதை எடுத்து நம்ம மூடி வைக்கிறோம். இந்த ஃபாயில் ஷீட் மூடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்மளுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கும் பொழுது மேலே ஒரு லேயர் வந்து அப்படியே ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபாயில் ஷீட் போட்டு நம்ம மூடுறோம். இப்போ உங்ககிட்ட ஃபாயில் ஷீட் இல்லை, இதுக்காக நம்ம கடைக்கு போய் வாங்கணுமா அப்படின்லாம் வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லைங்களா, மளிகை சாமான்லாம் வாங்கும்போது பொட்டுக்கல்ல, நடக்கல்ல, இல்லைனா மைதா அதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பேக்கெட்டையே நீங்கள் நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதை கரெக்டாக கட் பண்ணி மேலே போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியான சிம்பிளான வேலை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே லைட்டாக ஒரு சின்னதாக கத்தி வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது வழியாக நீங்கள் அந்த ஐஸ் ஸ்டிக்கை உள்ளே வச்சுடுங்க. அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் ஹை கூலிங்கில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நைட்டே நான் செஞ்சு வச்சாச்சு. இப்போ காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து எடுத்த உடனே உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு டப்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வைங்க. ரொம்ப வச்சிங்கன்னா தண்ணியாட்டம் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போது தண்ணியில் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணியில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரே நிமிஷத்தில் எடுத்துருங்க, இல்லைன்னா உள்ளுக்குள்ளே தண்ணியாட்டம் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் தண்ணியில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துடும். அதனால் அப்படியே வெளியில் 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். சூப்பரான நம்மளுக்கு குளு குளு குல்ஃபி ரெடி. இப்போ இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் வைக்காமல் அப்படியே எடுத்திருக்கேன். அதனால் பாருங்கள் மெல்ட் ஆகவே இல்லை. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். சூப்பரான குளு குளு குல்ஃபி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகலா தினேஷ். பாய்.